Hello students. இந்த வீடியோல நம்ம highest common factor என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். highest common factor என்ன அப்படினா நம்ம ரெண்டு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் factors வந்து கண்டுபிடிக்கணும். அதுல அந்த factors கண்டுபிடிக்கிறதுலயே நமக்கு ரெண்டு இதுக்கும் காமனான ஒரு சில factors இருக்கும். அந்த காமனான factorsல இருந்து எது highest அப்படினு சொல்லி பார்க்கிறதுக்கு பேர் தான் highest common factor. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து HCF. HCF ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு நம்பர்லயும் எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பரா நமக்கு வந்து ஃபேக்டர் வந்து கிடைக்குது, அதுல நமக்கு ரிமைண்டரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம சம்ஸ் பார்க்கல உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 8. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சைடு நம்ம 12 க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், இந்த சைடு 18 க்கு நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த நம்பர் நமக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 அப்படினு சொல்லிட்டு வரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 12 அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் ப்ராடக்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 வருதோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 × 12 = 12. அடுத்தது 2 6 are 12, 3 4s are 12. அப்போ நமக்கு 12 அப்படிங்கிற இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு 1 2 3 4 6 12. இதெல்லாம் தான் நமக்கு 12 ஓட ஃபேக்டர்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 12 2 6 3 4. அப்போ இதுல எதெல்லாம் ஃபேக்டர் பேர்ஸ் 1 12 2 and 6 3 and 4. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேக்டர் பேர்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ நமக்கு 12 ஓட ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 18 க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18 கிடைக்கி அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல 1 × 18 18, 2 9s are 18, 3 × 6 18 நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு 18ல கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா 1 18 2 9 3 and 6. இப்போ இந்த 1 18 ஃபேக்டர் பேர், 2 9 ஃபேக்டர் பேர், 3 and 6 இதெல்லாம் நமக்கு வந்து ஃபேக்டர் பேர்ஸ். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன செய்யணும் காமனான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல நம்ம இந்த இதுல ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 குரிய ஃபேக்டர்ஸை இதுல கொடுத்துருக்கோம். 1 2 3 6 4 and 12. இதுதான் நமக்கு கிடைச்சது. 1 2 3 2 3 4 6 12 மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்குது. அடுத்தது 18 க்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 6 இது கிடைச்சிருக்குது. இந்த ரெண்டையுமே நான் இந்த இதுல போட்டாச்சு. போட்டுட்டு இதுல எது காமன் ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு இதுலயுமே காமனா இருக்குது 1 2 3 6. இந்த நாலு நம்பர்ஸ் வந்து காமனா இருக்குது. அப்போ நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்னது 12 க்கும் 8 க்கும் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 6. இப்போ இதுல எது ஹையஸ்ட் நம்பரா இருக்குது 6. அப்போ நமக்கு 12 க்கும் 18 க்கும் கிடைக்கக்கூடிய HCF என்னது 6. இப்படிதான் நம்ம வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிடணும். அடுத்தது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காமனா இருக்கு ரெண்டு நம்பர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது அதுல எது ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 12 க்கும் 18 க்கும் நமக்கு HCF என்னது 6. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 6. அடுத்தது இன்னொரு மெத்தட்ல நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கலாம். அது என்ன மெத்தட் அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் 24 ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க 24 and 32. இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து போட்டு பார்க்கணும்.
32. இப்போ நம்ம 24க்கு போடையில 2 12s are 24 கிடைக்கும். இந்த 12 இதுக்கு அடுத்து நம்ம அந்த 2ங்கிறது பிரைம் நம்பர் அப்படின்னா நம்ம அதை அப்படியே விட்டுறணும். அடுத்தது 12க்கு நம்ம பார்க்கையில 3 4s are 12. திரும்ப இந்த 4க்கு பார்க்கையில 2 2s are 4. இப்போ நம்ம 24க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டாச்சு. இந்த 2 வந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3யும் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 24க்கு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 3 2 2. அடுத்தது 32க்கு பார்க்கலாம். 2 into 16 32. இப்போ நம்ம 2 வந்து பிரைம் நம்பர்ஸ்ங்கிறதுனால இதை எப்படியே விட்டுருவோம். 16க்கு பார்க்கையில 4 4s are 16. இப்போ இந்த 4க்கு பார்க்கையில 2 2s are 4 2 2s are 4. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இங்க 2 2 2 5 தடவை 2 கிடைச்சு 5 times 2 கிடைச்சிருக்குது. இங்க இப்படி கிடைச்சிருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம காமனா ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டுக்கும் காமனா உள்ள ஃபேக்டர்ஸ். அப்போ லாஸ்டா நம்ம இதில் எழுதின மாதிரி இந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம். 2 3 2 2. இதுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? 5 times நம்மளுக்கு வந்து 2 கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஃபேக்டர்ஸ் என்ன? இங்கேயும் 3 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 2 காமனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு காமனாக இருக்கிறது 2 into 2 into 2. அப்போ காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை நம்ம லாஸ்ட்டாக என்ன செய்யணும்? மல்டிப்ளை வந்து பண்ணணும். இப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் நம்ம என்ன செஞ்சோம்? காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் நம்பர் என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் நம்பரை HCF எழுதணும். இதில் என்ன செய்யணும்? இதில் ஹையஸ்ட் நம்பர் இல்லை, நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த காமன் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 2s are 4 4 2s are 8. அப்போ இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய HCF என்ன? 8. 24ம் 32க்கும் கிடைக்கக்கூடிய HCF வந்து 8. அடுத்தது இதில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 10 12 15. இந்த 3 நம்பர்ஸ்க்குமே நம்ம அதே மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி நம்ம வந்து என்ன செய்யணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 10க்கு பார்த்துடலாம். 2 5s are 10. இதுக்கு மேலே நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2ம் பிரைம் நம்பர் 5ம் பிரைம் நம்பர்ஸ். ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தது 12க்கு பார்க்கையில் 2 6 2 6s are 12. இந்த 6க்கு பார்க்கையில் 3 and 2 3 2s are 6. இதுக்கு அடுத்து நம்ம இதை ஒன்றும் செய்ய முடியாது, இது பிரைம் நம்பர்ஸ். அடுத்தது 15 3 5s are 15. இதுவுமே நம்மளுக்கு என்னது? பிரைம் நம்பர்ஸ். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்? இதில் என்ன வந்திருக்குது? 2 and 5. இதில் 2 and 3 and 2, இதில் 3 and 5. இப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தனியாக அந்த இதில் எடுத்து எழுதலாம். 10க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? 2 into 5. 12க்கு 2 into 3 into 2. 15க்கு 3 into 5. இப்போ 3 இதுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 3 இதுக்கும் நம்மளுக்கு காமனான ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்லை. 10க்கும் 12க்கும் பார்த்தோம்னா இந்த இது ஃபேக்டர்ஸாக வருது. 10க்கு 15க்குன்னா இந்த 5 ஃபேக்டர்ஸாக வருது காமனாக. அந்த 3 இதுக்கும் காமனான ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 2 இதில் வந்து இந்த 3 காமனாக இருக்குது, இதில் 5 காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 into 5 into 3 இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2 5s are 10 10 3s are 30 அப்படி சொல்லி நம்ம வந்து போடக்கூடாது. இது தப்பு. 3 இதுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 1 வந்து வரும். இந்த மாதிரி 3 இதுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் இல்லை, இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா 2 வருது. இந்த ரெண்டுக்கும் இப்படி தனித்தனியாக பார்த்தா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 நம்பர் 10 12 15. இப்படி 3 நம்பர் கொடுத்து நம்மளுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்கல அப்படின்னா 1 தான் அதோட ஆன்சர். அடுத்தது find the HCF of 11 and 13.
11ம் 13ம் என்னது ஒரு பிரைம் நம்பர்ஸ். அப்போ பிரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி HCF கண்டுபிடிக்கிறது? இப்படி பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு HCF வந்து 1 தான் வரும். 11 and 13 are prime numbers. HCF வந்து நம்மளுக்கு என்னது 1 வந்து வரும். பிரைம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 1, நம்மளுக்கு காமனான ஃபேக்டர்ஸ் 3 இதுலையுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 1 வரும். அல்லது நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் காமன் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். அடுத்தது இதில் வந்து ஒரு HCF சார்ட் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12 இருக்கு, 15, 18, 30, 36. இங்கே வந்து ஒரு HCF கொடுத்துருக்குறேன் 3, 6, 9, 12, 24. அப்போ நம்மளுக்கு 3க்கும் 12க்கும் உள்ள HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில் எழுதணும். அடுத்தது 6க்கும் 12க்கும் உள்ள HCF என்ன அப்படின்ட்டு இங்கே எழுதணும். 9க்கும் 12க்கும் உள்ளது இங்கே எழுதணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இந்த 12 வச்சு இந்த 3 இது கூட இது பண்ணி நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது 3க்கும் 15க்கும் உள்ளது. அப்படி கண்டினியூஸாக ஒவ்வொரு சார்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இதில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க 18, இங்கே வந்து 9. அப்போது 9க்கும் 18க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 9 வந்து வரும். இப்போ 9 வந்து இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 30க்கும் 24க்கும் 30க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 6. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். நான் இதில் இந்த சார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இந்த 2 இதுக்குமே HCF வந்து கண்டுபிடிச்சி இந்த காலம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா these numbers have already been factorized. இது இந்த நம்பர்ஸில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கணும், HCF மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போகணும். ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன செஞ்சோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி HCF கண்டுபிடிச்சோம். இதில் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க, நம்ம HCF மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒரு பேர், அடுத்தது இது, அடுத்தது இந்த இது. இப்போ இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, இந்த 2, இந்த 2, இந்த 4 நம்பரும் நம்மளுக்கு வந்து காமனாக இருக்குது. அப்போ இதில் ஹையஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது இந்த இதில் வந்து 2க்குமே காமனாக நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது இந்த இதில் வந்து நம்மளுக்கு இந்த 2 மட்டும் நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்ஸாக வந்திருக்குது. அப்போ இது ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து இப்போ ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம 20க்கும் 36க்கும் பார்க்கலாம். இதில் காமனாக என்னென்ன நம்பர்லாம் இருக்குது, இந்த சைடும் 2 இருக்குது, இந்த சைடும் 2 இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்படி காமனாக இருக்கையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 × 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காமன் பர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இதோட வேல்யூ என்ன, 16க்கும் 27க்கும் HCF வந்து 1. காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம 1 போட்டுடணும். அடுத்தது இதில் காமன் ஃபேக்டர்ஸ் 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு HCF வந்து 2. இதோட நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.